ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. முயன்று பார், உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனதில் இடம் பிடித்த உன் அன்னை இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடனே பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். இது உன் அன்னையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். அதுவரை நீ சிலவற்றை பொறுத்து கொண்டு வாழ்வில் ஓடிக்கொண்டே இரு. மாற்றங்கள் எப்பொழுதாலும் தோன்றும். உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கத்தான் போகிறது. ஆனந்தம் நிறைந்து நீ திகைக்கப் போகிறாய். நீ கேட்டதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதனை பெறுவதற்கு இனி என் வாசல் தேடி வா. அன்பு குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்காக காத்திருப்பேன். உனக்கு தேவையானதை நான் தருவேன். நீ இத்தனை நாட்களாக செய்த புண்ணியம் எதுவும் வீணாகவில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் பலன்களை அனுபவிக்க இன்னும் சிறிது காலம்தான். உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனநிலை நினைப்பதை நான் நடத்தி தருகிறேன். நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் குழந்தையே. உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களை என்ன செய்ய போகிறேன் என்பதை மட்டும் காத்திருந்து பார். ஒரு செயலை செய்ய முயற்சிக்கும் பொழுது இது நன்றாக நடக்கும் என்று நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும். நம்பிக்கை இல்லையெனில் தடைகளே தென்படும். எதற்கும் கலங்காதே. தைரியத்தோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லிற்கே இடமில்லை. முயற்சியோடு போராடாத விரும்பாதவர்களை எல்லாம் இறுதியில் ஒரு முடிவு இல்லாமல் போராட வைக்கிறது இந்த வாழ்க்கை. நிம்மதியற்ற வாழ்க்கையை நீயே தான் உருவாக்கி கொள்கிறாய். உன் மன மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறாய். வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வலி கொண்ட இதயம் வார்த்தைகளை ஒருபொழுதும் தராது. மௌனத்தை மட்டுமே மொழியாக கொண்டிருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய். உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள். கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. உன்னால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உன்னால் முடியும், எழுந்து வா செல்லமே. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. நீ இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக நீ பெறப்போகும் விஷயம் உள்ளது. நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைப்பது சரிதான், ஆனால் அந்த அமைதிக்கு பின் எனது செயல்பாடுகள் என்னவென்று உனக்கு தெரியாது குழந்தையே. விரைவில் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். நீ நினைத்ததையும் உன் கைகளில் இருக்கும். கவலைப்படாதே. உன் வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வரும். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீ நல்வாழ்வு வாழப் போகிறாய். அனைத்து சங்கடங்களில் இருந்தும் நீ விடுபட போகிறாய். தடுமாறும் நேரங்களில் ஓம் சக்தி என்று சொல்லிக்கொள். என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. இந்த சூழ்நிலையும் கடந்து போகும். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் கனவுகளை நிஜமாக்க, உன் மனதில் இருப்பதை நிறைவேற்றி தர, நீ என்னிடம் வேண்டியதை பலிக்கச் செய்ய ஒரு உபாயத்தை கூறவே நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய், பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நீ வேண்டியதை எல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். உன் வாழ்வில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் எதிர்பார்க்கிறாய். இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை. தன் அப்பாவிடம் தானே பிள்ளை உரிமையோடு எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும். தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதுதானே ஒரு தந்தையின் கடமையாக இருக்க முடியும்.
ஆனால் உன் அப்பா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான். நாள்தோறும் உனக்கான சத்திய வாக்கை தர தவறாமல் வந்து விடுகிறேன் அல்லவா? அதை போலவே நீயும் எனக்கு சத்திய பிரமாணம் செய்து தர வேண்டும். நாள்தோறும் இதை 9 முறை சொல்லிவிட வேண்டும். மனதார இந்த வார்த்தைகளை என்னிடம் சொல்லிவிட வேண்டும். என் மீதான நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். நீ பிரார்த்தனைகளை சந்திக்கும் போது, சோதனைகளை சந்திக்கும் போதும் தனியாக போராடி கொண்டிருக்காதே. என் துணையை அணுகு. போராடி ஓயும் தருணத்தில் எல்லா பாரங்களையும் என் காலடியில் இறக்கிவிடு. என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடு. நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கை என் கையில் கொடுத்து விட்டால், அன்னையின் கருவறையில் இருக்கும் சிசுவை போல நான் உன்னை காப்பேன். இந்த கண்ணீரில் கவலையும் உன்னை விட்டு போய்விடும். நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் என் பொறுப்பில் தான் நீ இருக்கிறாய். நீ உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை. நான் உன்னை முழுமையாக சரணடைந்து விட்டேன். என்னை ரட்சித்து காத்தருள்வாய் அப்பா என்று தினமும் 9 முறை என்னிடம் கூறி வர வேண்டும். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க உன் மனதில் மாற்றங்கள் நிகழும். என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடுவாய். நான் உன்னை ரட்சித்து காத்தருளுவேன். அகத்திலும் புறத்திலும் எல்லா இடமும் நானே அரணாக இருந்து உன்னை காத்தருளுவேன். இதை சொல்லும் போதே உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். நீ இழந்து போனதையும் துளைத்து விட்டதையும் நான் உனக்கு கொடுப்பேன். எல்லாம் இனி உனக்கு சுகம்தான். என்னை நம்பிய என் குழந்தைகளை என்றும் கைவிட மாட்டேன் செல்லமே. நான் சொன்னதை தினமும் 9 முறை கூறி வா. உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு நீயே புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. இப்போது இருக்கும் உன் வாழ்வின் நிலை நிச்சயம் மாறும். அனைத்தையும் நான் மாற்றி தருவேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.